Today we have to learn types of functions. That's a one-to-one function, which is also called as injection. The second one, many-one function. The third one, on-to function. On-to function is called as surjection. The fourth one, into function. The last one, one-to-one and on-to, which function is called as bijection function. First we have to see what is meant by one-to-one function. If a function distinct elements of domain have distinct images in codomain, then the function is called as one-to-one function. Which function is called as also injection. அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்க்கும் கோடொமைனில் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை என்ன ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனோட அனதர் நேம் தான் இன்ஜெக்ஷன். தட்ஸ் ஆல். இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம அந்த டெஃபனிஷன் இல்லாமல் இன்னொரு டெஃபனிஷன் மூலமாகவும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கும்போது, ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷனாக அதை டிஃபைன் பண்ணியிருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம கிவன் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். இஃப் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் we have f of x equal to f of y, which implies we have x equal to y, then the function is called as one-to-one function. These are the examples of one-to-one function and not one-to-one function. In this first page, we denote here in domain 4 and 11 as same image of 5. So which doesn't represent one-to-one function. Okay. And in second page, we denote that all the distinct elements of 2, 4, 11 as distinct images of 5, 6 and 9 respectively. So which represents a one-to-one function. Next we have to learn many-one function, which means if two or more elements of domain have same images in codomain. என்ன அப்படின்னா, டொமைனில் இருக்கக்கூடிய டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்போ அட்லீஸ்ட் டூ எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த டூ எலமெண்ட்ஸோட இமேஜ் சேம் இமேஜாக கோடொமைனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மெனி ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, if the function is not one-to-one then it is many-one function. அதாவது one-to-one ஃபங்க்ஷனாக இல்லை அப்படின்னா அது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் அப்படின்னா many-one ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா one-to-one அப்படின்றது எவ்ரி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஆஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் many-one அப்படின்றது அட்லீஸ்ட் டூ எலமெண்ட்டுக்காவது சேம் இமேஜ் இருக்கணும் கோடொமைனில். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே கான்ட்ரரியாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஒன் டு ஒன்னாக இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை மெனி ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மெனி ஒன் ஃபங்க்ஷன். இன் திஸ் எக்ஸாம்பிள் ஹியர் வி ஹாவ் த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் ஆஸ் இன் ஏரோ டயக்ராம். ஸோ இன் திஸ் ஏரோ டயக்ராம் வி எக்ஸ்போசஸ் domain elements of 1, 2 and 3 have same image of x in codomain. So which is many one function. Next we have to know what is meant by onto function. It's so simple. Here range of a function which is absolutely equal to codomain of given function, then it is called as onto function. The another name of onto function is also surjection. அதாவது onto function அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் தான். என்ன அப்படின்னா, அதனுடைய கோடொமைன் செட் வேல்யூவும் அதனுடைய ரேஞ்சும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோடையும் அசோசியேட் ஆகிருக்கணும். அப்படி ஆகியிருந்துச்சு அப்படின்னா
அந்த ஃபங்க்ஷனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அண்ட் இதனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னாக்கா சஜெக்ஷன். These are the examples of on to and not on to function. In this first peak, here we have codomain and range are equal. கோடொமைனோட வேல்யூவும் ரேஞ்சோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஆல் த எலமெண்ட்ஸ் இன் கோடொமைன் அசோசியேட்டட் வித் டொமைன். அப்போ அப்படி இருக்கிறதுனால தான் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ விச் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். இன் தி செகண்ட் பேக் கோடொமைன் என்ன இருக்குது அப்படின்னா 1 to the set of all elements of 1, 2, 3 and 4. ரேஞ்ச் என்ன அப்படின்னா the set of all elements of 1, 2, 3. ஓகேங்களா? அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இல்லை. ஸோ விச் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். Next we have to learn what is meant by into function. These exist at least one element in codomain which has not the image of any element of domain. Which means என்ன அப்படின்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட்டுக்காவது ஓகேங்களா ஒன் எலமெண்ட் ஆகுது ஓகேங்களா டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு இமேஜாக இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா அசோசியேட் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை என்ன ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா இஃப் இட்ஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் தென் இட்ஸ் கால்ட் அஸ் இன்டூ ஃபங்க்ஷன். விச் மீன்ஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா அது இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டூ ஃபங்க்ஷன். இன் திஸ் ஆரோ டயக்ராம் எக்ஸ்போசஸ் தட் codomain of 2 is not as a image of domain. இந்த ஏரோ டயக்ராமில் இருக்கக்கூடிய கோடொமைனோட டூன்ற எலமெண்ட் அந்த டூன்ற எலமெண்ட்க்கு என்ன இல்லை அப்படின்னா இமேஜ் இல்லை டொமைனில். ஸோ விச் இஸ் இன்டூ ஃபங்க்ஷன். அட் லாஸ்ட் we have to see what is called as bijection function. It's so simple whether the function has to satisfy both one-to-one and on-to, which is called as bijection function. This is an example of bijective function. That's why one-to-one and on-to exist here. All the elements of domain here as distinct images in codomain, and here codomain also is equal to range. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறதுனால இது ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ரெண்டையுமே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுனால விச் இஸ் கால்ட் அஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் தி அபோவ் ஃபங்க்ஷன்ஸ் we have to learn some special cases of functions here. That's are constant function, identity function and real valued function. The first thing, constant function. We have to see what is mean by constant function. In constant function, the condition is range is equal to only one element of codomain. அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் தான் கோடொமைனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலமெண்ட்டோட மட்டும்தான் டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே அசோசியேட் ஆகிருக்கணும். அதனுடைய ரேஞ்ச் ஒரே ஒரு எலமெண்ட்டாக தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். In this example, all the elements of A have same images in B. That is, the image is 5. So, which is a constant function. Then, we have to know what is called as identity function. This is a function always returns the same value. That means என்ன அப்படின்னா இப்போ 1 அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 1ஓட இமேஜ் 1ஆகவே தான் இருக்கணும். ஏன்ற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவோட இமேஜ் ஏவாக தான் இருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் த சேம் வேல்யூ. அதே எலமெண்ட்டே அதுக்கு இமேஜாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி ஹாவ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோட்டிஸ் ஒன் திங். image of 1 is here 1 and image of 2 is 2. So up to image of 5 is also 5. So this is the example for identity function. The last thing, we have to know what is meant by real valued function. This is so simple. That's range value என்னவா இருக்கணும்னா subset of real numbers-ஆ இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே real valued function தான். ஓகேங்களா? Once again I said the same thing.
என்ன அப்படின்னா ரேஞ்ச் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ரேஞ்சோட வேல்யூஸ் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அப்படி எழுதக்கூடிய ரேஞ்ச் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக எழுதக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான். தட்ஸ் ஆல்.